அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் TN டிரைவர் இப்ராஹிம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, அதாவது டிரைவிங்கில் லாங் டிரைவிங் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 200-300 கிலோமீட்டர் தொடர்ந்து ஒரு மனிதர் வண்டி ஓட்டினால் கண்டிப்பாக ஏதாவது தூக்கத்துக்கு அறிகுறி தெரியும். அப்ப அந்த தூக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, வண்டியை முடிஞ்சா 2 டிரைவரா இருந்தா ஓரம் கட்டிட்டு எழுப்பணும் அவரை. இல்லைன்னா வண்டியை ஓரம் கட்டி சைடு ஆக்கிட்டு நல்ல பின்னாடி முன்னாடி வர்ற வண்டிகளுக்கு பாதுகாப்பை வச்சுட்டு நம்ம சைடில் போட்டு தூங்கணும். இதை தவிர நான் டீ குடிச்சிட்டே ஓட்டினேன், நான் சிகரெட் அடிச்சுட்டே ஓட்டுவேன், கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்? அந்த டைமில் சுடு தண்ணீரோ காப்பியோ டீயோ எதை குடித்தாலும் இன்னும் தூக்கம் அதிகமாக தான் வரும். தூக்கத்தை எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு பெரியவர் வண்டி ஓட்டுறாரு, அந்த ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எப்படி வருங்கிறத அவர் கொஞ்சம் கூட வண்டியை நிப்பாட்டாம, புரியுதா, அதே சிகரெட் அடிச்சுட்டே ஓட்டுறாரு. சிகரெட்டை விண்டோ திறந்து அதே வெளியில போடுறாரு. அதுவே ரொம்ப எத்தனை பேருக்கு காரு ஓலை குடிசைகள் இந்த மாதிரிலாம் இருந்தா அந்த சிகரெட் போகும்போது என்ன பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணும். சரி, ரொம்ப வயசு முதிர்ந்தவர் தான், நம்ம நாடு அல்லது. ஆனா ஒரு நேச்சரா ஒரு மனுஷனுக்கு எப்படி தூக்கம் நடக்குங்கிறத இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப தூக்கம் வருது, ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன ஆகும், அந்த டைம்ல வண்டியை நிப்பாட்டுவாரா நிப்பாட்ட மாட்டாராங்கிறத காட்ட போறேன். இப்ப நான் ஒரு 300-400 கிலோமீட்டர் வாரேன், இப்படியோ வண்டி ஓட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு தூக்கம் வருது. அதுல அவர் பெல்ட் வேற போடல, சீட்டு பெல்ட்டும் போடல. ரொம்ப எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமா இருந்தது. புரியுதா, பரிதாபமா இருந்தது. அதே இன்னொரு டிரைவர் அதுல இருந்திருந்தா அவருக்கு சொல்லி அவர் ஓட்டியிருப்பாரு வண்டிய உண்மையில. ஆனா நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லையோ, இல்ல அவர் தூக்கத்துக்கு அடிமையா ஆயிட்டாரு. எப்படின்னு கேளுங்க. ஒரு மனிதனுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் எப்படி வரும்? வந்துட்டுனா அவன் நிப்பாட்டாத காரணம் என்ன? தூக்கத்துக்கு அது மொத்தமா நம்ம அடிமையா ஆகுறதுதான். அது எப்படிங்கிறத இப்ப நான் காட்ட போறேன், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இப்ப நான் சீட்டு பெல்ட் போடல, அந்த வீடியோலயும் போடல, புரியுதா? இப்ப நீங்க இப்ப பாருங்க, நான் வண்டி ஓட்டுறேன், சாதாரணமா தான் போயிட்டு இருக்கேன். தூக்கம் வந்தா என்ன ஆகும்? அந்த வண்டி தூக்கத்தை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, வண்டி கிராஸ் ஆயிரும், அப்படித்தானே? அப்ப என்ன ஆகும்? சீட்டு பெல்ட் போடாம இருந்தா அதைத்தான் நான் காட்ட போறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இப்ப வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், தூக்கம் வருது எனக்கு. இது என்ன நடக்கும்? இது தெரிஞ்சு நம்மள தூக்கத்துக்கு அடிமை ஆக்குறது. இதுதான் நேச்சரா நடக்கும் ஒரு மனிதனுக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வண்டியை நிப்பாட்டணும், தூங்கணும்னு விடாது. அந்த தூக்கம் நம்மள
கண்டிப்பா அதனுடைய வலிக்கு நம்மளை கொண்டு போயிடும். அப்போ மனிதன் டக்குன்னு அதுல உஷாரா இருந்து, இதுல எத்தனை பிரச்சனை இருக்கு பாருங்க. உயிர், நம்மளை நம்பி இருக்கிற உயிர், நமக்கு கொடுத்த வண்டி, எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த சரக்கு போய் சேரக்கூடியது எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. அப்போ ஒரு சின்ன தூக்கம், 4 எழுத்து, கண் அப்படி சுருட்டும் போதே வண்டியை ஓரம் கட்டிட்டோம்னா அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ சீட்டு பெல்ட் நான் போடாதனால தான் அந்த மாதிரி இருந்தது. அடிச்சிருச்சு, எங்கேயோ போய் அடிச்சிருச்சு வண்டி, என்னை தூக்கி வெளியில போட்டுருச்சு, என்ன தள்ளிருச்சு, கீழே தள்ளிருச்சு. இப்போ ஒரு அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 இப்போ நம்ம சீட்டு பெல்ட் போட்டிருக்கோன்னு வைங்க, யதார்த்தமான ஆக்சிடென்ட் எப்படி தெரியுமா, கண்ணு முன்னாடி நடக்கும், நல்லா முழிச்சுக்கிட்டே இருப்போம். வண்டி ஏதோ ஒன்று கிராஸா வந்துடும், ஒன்று இப்படி வரும், இல்லை பின்னாடி தட்டுவோங்கும் போது இந்த இது பிடிக்கும், இதனால பிடிச்சிருக்கும் இல்லையா. தூக்கத்துல வண்டி இப்ப என்ன ஆகும்னா, நமக்கு பாருங்க, இப்ப நான் பெல்ட் போட்டுட்டு தூங்குறேன், அதே மாதிரிதான், வேற ஒண்ணு இல்ல. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா, அந்த வண்டி ஏதோ உருண்டுருச்சுன்னு வைங்க, உருண்டுச்சோ இல்ல ஏதோ போய் வேலையில அடிச்சு அதை அடிச்சு ஏதோ வண்டி பாலைவனமோ அது ஏதோ எங்க உருண்டுருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, நல்லா பாருங்க, அவ்வளவுதான். இந்த பாருங்க பெல்ட்டை பத்தியெல்லாம், நீங்க உருண்டாலும் இந்த பெல்ட் உள்ள கிடக்கும், புரியுதா. ஆனா இந்த பெல்ட் உங்களை விடாது, வண்டி உருண்டாலும் விடாது, நல்லா பிடிச்சோம். அப்போ இது வந்து எப்போ வேலை செய்யும்னா, அங்கே வர ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒன்று தட்டப்பட்டாலும் போகும்போது அங்கே பாருங்க தெரியுதா, லாக் ஆயிட்டு. இப்போ சிலவங்க பெல்ட் போடுவாங்க பார்த்திருக்கீங்களா, பெல்ட்டை இப்படி போட்டு வச்சுக்கிறது, இப்படி போட்டு வச்சுட்டு இங்க பாருங்க ஸ்டைலி, இங்க பாருங்க சோம்பேறித்தனம், இப்படி போடுறது. ஓகே, இப்போ இப்படி போட்டான் வண்டி ஓட்டுறான், தூங்குறான்னு வைங்க, தூங்குனா என்ன ஆகும்னு பாருங்க. அதாவது இந்த இடுப்புல ஒரு பெல்ட் வரும்ல, அது இல்லை பாருங்க. இப்ப தூக்கம் வருது, தூங்குறாரு, அவரு தூங்கிட்டாரு. ஆனா எங்கேயோ வண்டி தள்ளிட்டு போகுது, தள்ளிட்டு போய் எங்கேயோ உருண்டு கொடுத்து பிறண்டு கொடுக்குன்னு வைங்க. இன்னும் இருக்கு பத்தியெல்லாம் இந்த இடம் நல்லா கவனிங்க. அடிச்ச உடனே என்ன இது லாக் ஆயிரும். இங்க பாருங்க எங்க போகுது தெரியுதா. ஏன் இப்ப இந்த பெல்ட் போட சொல்றாங்க, இடுப்போட சுத்தி போடணும், ஸ்டைலுக்கு எல்லாம் போடக்கூடாது. இதுதான் அப்புறம் கல்யாணமே நடக்காது, ரொம்ப ஆபத்து. ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, போனாலும் வேஸ்ட் தான். டாக்டர் சொல்லுவாரு எடுத்துடணும் பாரு, முடிஞ்சு போச்சு. இல்லை மூத்திரம் பேருக்கு ஒரு டீப்பை போட்டு மாட்டி விட்டுருவாரு, அங்கே ஒன்றும் நடக்காது, வாழ்க்கையே போச்சு. அப்போ எதுக்கு இந்த சாதாரண ஒரு வயிற்றுல போடுற இந்த சிட்டம் பெல்ட் தான் இவ்வளோ பெரிய இதை காப்பாற்றுது, புரியுதா. எல்லாமே இருக்கு இதில். நீங்கள் ரொம்ப உஷாரா இருங்க. தூக்கம் வந்துன்னா வண்டியை ஓரம் கட்டிடுங்க. ஓகே, தூக்கத்தில் 2-3 விதமான இருக்கு. கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க சில டிரைவர். கோழி தூக்கம்னா எப்படி தெரியுமா, கோழி இப்படி தூங்கிட்டு இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், கோழி அப்படி தூங்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கோழி தூக்கம். இது வரும்போது உஷாராயிருக்கும். எத்தனை பேர் பப்ளிக் இருக்கு, மக்கள் நடந்து போகுது, மக்கள் பைக்கில் போகுது, மக்கள் சைக்கிளில் போகுது, புரியுதா. நம்ம இருக்கோம், நம்ம வீடு இருக்கோம், வண்டி பொருள் வண்டி இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டு, தன்னால் ஒரு சின்ன ஒரு தூக்கத்தினால எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும்னு பார்த்துக்கிறேங்க, நம்ம லைஃபே போயிடும். அதனால தயவுசெய்து தூக்கம் வந்துருச்சுன்னா எங்கேயா வண்டியை ஓரம் கட்டிடுங்க, புரியுதா. மேலும் முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புரியுதா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு என்னங்க சொல்லுங்க, வாய் திறந்து வாய் முடிக்கிட்டு இருக்கிறியா, இப்பதான் சொல்லணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் அமைக்க கொடுங்க. இதைத்தான் டெய்லி சொல்றோம், புரியுதா. அது வந்து வியூவர்ஸ் ஓடுது இல்லைங்கிறது எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன் தெரியுமா, பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்லது, பிற்காலங்கள்லாம் உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். இது சம்பாதிப்பதற்கான ஒரு யூடியூப் சேனல் கிடையாதுங்கிறத மீண்டும் உங்களுடைய மைண்டுக்கு நான் கொண்டு வரேன், உங்களுடைய அறிவுக்கு நான் கொண்டு வரேன். அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கிறணும், புரியுதா. யாருக்கு அந்த வீடியோ கத்திட்டு கிடக்கிறேன் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறீங்களா. அப்புறம் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லைங்க, இதுதான் நீங்கள் கடைப்பிடிங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.